friends, welcome to my channel Crafty Girl. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி thumbnail பார்த்தா வந்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோல நம்ம பேப்பர் கப் யூஸ் பண்ணி எப்படி கிராஃப்டிங்ஸ் ஹோல்டர் பண்றதுனா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஸ்பேஸ் கம்மியா இருந்தா போதும்னு தோணுச்சு. அதனால நான் 10 கப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க நிறைய கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கிரேப் மாடல்ல தான பண்ண போறோம். அதனால பர்பிள் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி உள்ளே அடிச்சுக்கிறேன், வெளியே அடிச்சுக்கிறேன். நீங்க வேணும்னா உள்ள மட்டும் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. எந்த கார்ட்போர்டு இல்லைங்கிறனால நான் திக்கான அட்டை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரேப் மாடல் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் A4 ஷீட் வச்சு கட் பண்ணி இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் பேக் சைடில் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கப்பெல்லாம் லைனாக ஒட்டிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூ கன்னாக இருந்தால் சீக்கிரமாகவே ஒட்டிடும். நான் ஃபெவிபாண்டாக தான் நல்லா திக்காக ஒட்டுங்கிறதுனால நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைனாக அரேஞ்ச் பண்ணி நான் டக்குன்னு ஒட்டிடுறேன். ஒட்டியிருக்கப்புறம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அதனால நான் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் நார்மலாகவே ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். மேலே லீஃப் இருந்தால் நல்லா இருக்கு அதனால. அப்புறம் ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி ஒயிட் கலரும் ப்ரௌன் கலரும் யூஸ் பண்ணி நான் லீஃப் மாதிரி சென்டரில் கொண்டு வரேன். நான் பண்ணுறதை பார்த்து நீங்கள் அதே மாதிரியே வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒயிட் கலருக்கு மேலேயே நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை மேலே மேலே ரப் பண்ணிங்கன்னா பார்க்கறக்கே கம்பைன் ஆகி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்கப்புறம் இது எதுக்குன்னா லீஃபை அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நான் ஒரு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே அந்த கார்ட்போர்டு கூட சேர்த்து ஸ்டிக் பண்ணியிருக்கப்புறம் இதை கிரேப்ஸுக்கு பின்னாடி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம லீஃப் ஒட்ட போகிறோம். அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் லீஃப் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்லே அந்த லீஃப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்க்குறக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமே டெக்கரேட் பண்ணலான்னு சம்கீஸ் இருக்கு இல்லையா, அது நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். நிறையா 3-4 சம்கீஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் சைடில் ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறேன். லேஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். என்கிட்ட சம்கீஸாக இருந்தது, நான் அதை வச்சு பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியிருக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ கீழே சம்கீஸ்லாம் கொடுச்சு இல்லையா, அதை ஃபுல்லாமே இப்போ க்ளீன் பண்ணியிருக்கப்புறம் அதை நான் ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை திங்ஸ் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ தாங்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டேன்னா, நான் லைட் வெயிட்டான திங்ஸ் தான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன். வெயிட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணணும். அதனால நான் ஃபஸ்ட்டு பென்சில் ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பேப்பர் ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்ட்ராலாம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் நைஃபு, அப்புறம் பர்பிள் கலர் ரிப்பன் போட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக்ஸு, அப்புறம் ஸ்டேப்லர் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சைஸாக வச்சுருந்தீங்கன்னா 2 கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி ஃபெவிஸ்டிக் ஒன்று, அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி டிசைனான சம்கீஸ் இருந்துச்சு. இதை கூட ஒட்ட வச்சுருந்தா சூப்பராக வந்திருக்கும். இதெல்லாம் பெருசாக இருந்தால் நான் ஒட்ட வைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெவிகால், 10 rupees ஃபெவிகாலாக இருந்தால் 5 கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோவும் ஃபெவிபாண்டும், அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் லேஸும். இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் அதை ஒட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பேப்பர் கப் யூஸ் பண்ணி கிராஃப்டிங்ஸ் ஹோல்டர் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.